கீரை வகைகள் அதிகமா எடுத்தாலே பெண்களுக்கு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கான கால்சியம் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும். ஃபுட் ஹாபிட்ஸ் மாத்தாங்களே உங்களுக்கு வலி எல்லாம் கண்டிப்பா சரியாகும். இது வந்து ஒரு நாள் சாப்பிட்டோம் சரியாகும் அப்படி கிடையாது. இதை செஞ்சு பாருங்க, ஒரு கண்டினியூஸா 6 months. ஒரு நாளைக்கு ஒரு அரிசி சமைச்சு சாப்பிடுங்க. மதியானத்துல கருப்பு கவுனி அரிசி ரெகுலரா வச்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அது கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே வந்தா போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். போன் ஸ்ட்ராங்கா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். ஸ்பைன் தான் ஒருத்தங்களுக்கு முக்கியமானது. என்னன்னா ஸ்பைன் தான் ஒருத்தங்க ரொம்ப முக்கியம் லைஃப்ல. அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நமக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் பெயின்ன்றது இருந்துட்டே இருக்கு. நம்ம டிரைவ் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள் ஓட்டுநர்கள் இருக்காங்க, பாவம் அவங்களோட தொழிலே அது, அவங்களுக்கும் பேக் பெயின் இருக்கு. ஐடில வேலை செய்யறவங்க அவங்களுக்கும் பேக் பெயின் இருக்கு. அது எல்லாத்தையும் விட இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியிலேயே எல்லாருக்கும் பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கு. முன்னெல்லாம் சொல்லுவாங்க வயசானவங்களுக்கு தான் பேக் பெயின் இருக்கணும், இப்போ எல்லாருக்குமே வருது. அது எதனால வருது? அதுக்கு தீர்வு பத்தி நம்ம விராவரியா பேசலாமா? பேக் பெயின் வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங் பொசிஷன் இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் பேக் பெயினுக்கு. அப்புறம் ஹெவி லோடு தூக்குறது. திடீர்னு வந்து பக்கெட் வந்து குனிஞ்சு தூக்க கூடாது. அப்படி உட்கார்ந்த மாதிரி தான் பக்கெட் எடுக்கணும். கண்ணி ஹோல் பாடி இப்படி வளைஞ்சு குனிஞ்சு தூக்க கூடாது. பொதுவா அப்படித்தானே அப்படி தூக்க கூடாது சார். அப்படி குனிஞ்சு பக்கெட்டையோ வெயிட்டையோ எதுவுமே தூக்க கூடாது. உட்கார்ந்துதான் எடுக்கணும். அதாவது லைட்டா சிட்டிங் பொசிஷன் மாதிரி தான், ஏதோ எந்த வெயிட் இருந்தாலும் அப்படிதான் எடுக்கணும். ஓகே ஓகே. நீங்க வந்து பெண்ட் பண்ணி உட்கார்ந்த மாதிரி எடுக்கணும். ஃபுல் பிரஷரை பேக்குக்கு கொடுக்க கூடாது. குனிஞ்சு எதுவுமே எடுக்க கூடாது. வெயிட் முக்கியமா குனிஞ்சு அடிக்கடி குனிஞ்சு பொருள்கள் வெயிட் எடுக்கிறது. ஃபுல்லா பெண்ட் பண்ண அப்படி எடுக்க கூடாது. எந்த பொருளையும் அப்படி உட்கார்ந்த மாதிரி தான் எடுக்கணும். எந்த பொருள் எடுத்தாலும் அப்படிதான் வரும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் அப்படி பண்ண ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு பேக் பெயின் ரெடியூஸ் ஆயிடும். நீங்க வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணீங்கன்னா, அதாவது பேக் எப்போ வலிக்குதுன்னா, சில பேருக்கு வந்து முன்னாடி வலிக்கும், இல்ல கீழே வலிக்கும், அடி பேக்ல உட்காந்தாலே வலிக்கும். சில பேர் சப்பாங்கால் போட்டு உட்காந்தா வலிக்கும். எல்லாமே வந்து அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆகுறதுல நிறைய ரீசன் இருக்கு. ஒன்ஸ் அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆகுறது, இல்ல நரம்பு வந்து இந்த போன் வெளில சைட்ல வரும். ஸோ அது ப்ரெஸ் ஆக சொல்ல உங்களுக்கு கீழே உட்காந்தா வலிக்கும், இடுப்பு அதனால வலிக்குது உங்களுக்கு. ஸோ வந்து போன்ஸ் வச்சு ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், கார்டிலேஜ் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ரெகுலர் எக்ஸசைஸ். இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றது எப்படி போன்ல டெபாசிட் ஆகுதா, கால்சியம் டெபாசிட். அது என்ன ஒரு நாளும் அதிகமாயிட்டே இருக்கும். நீங்க எந்த ஒரு ஃபுல்லா போய் கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கீங்க, காலைல நைட்டு தூங்குறீங்க, காலைல போய் கம்ப்யூட்டர் உட்காருங்க, திருப்பி நைட்டு தூங்குறீங்க, இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா அந்த கால்சியம் டெபாசிட் என்ன ஆகும்? போன்ல பிரஸ் ஆகுமா? இப்ப கார்டிலேஜ் அமுங்குமா நடுவுல இருக்க காட்டு. சோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் அடுத்தது வந்து குனிஞ்சு பொருள் எடுக்கிறது. ஸ்ட்ரெயிட்டா குனிஞ்சு பொருள் எடுக்க கூடாது. இதெல்லாம் வந்து இப்போ ஸ்பீடா போறது வண்டியில நிறைய பாய்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஓவர் ஸ்பீடா போவாங்க. அதுவும் ஜிக்ஜாக்கெல்லாம் போறத பாத்திருக்கீங்களா? ரோட்ல பாத்திருக்கோம். ஜிக்ஜாக்கா போவாங்க. சோ அந்த மாதிரி வண்டியில இப்படி திருப்பி ஓட்டுறது, ஸ்பீட் பிரேக்ல ஃபாஸ்டா வண்டியை வந்து ஓட்டுறது, டம்முன்னு அடிச்சா நமக்கு பேக்ல தான் அடி வாங்கும். முதல்ல கீழே இருக்க உட்கார்ந்து இருக்கலாம், அந்த ஸ்பைன்ல தான் அடி ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன். ஃபுட்டு ப்ராப்பரா எடுத்துக்கணும். ஸோ தானியங்கள், நவதானியங்கள்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பரா எடுத்து உடம்புல ஹீட் குறைக்கணும். முதல்ல அதை குறைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பேக் பெயின் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். உட்கார சொல்ல நல்லா நிமிர்ந்து உட்காரணும். ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். நீங்க கூன் போட்டு இப்படி வளைஞ்சு உட்கார்றாங்களே, அப்ப வளைஞ்சு உட்கார சொல்ல மேல் முதுவோ இல்ல கீழே அடி முதுவு கண்டிப்பா வலிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அது நீங்க நமக்கு அப்படியே உட்கார்ந்து பழகி போயிட்டு அதே பொசிஷன் ஆகும். ஸோ உங்க ஸ்பைனும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். இப்போ முதுவலி இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணா இது வந்து பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்? சார், எக்ஸசைஸ் வந்து செஞ்சா கொஞ்சம் பேக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆனா எல்லாருக்கும் வந்து எல்லா எக்ஸசைஸும் கண்டிப்பா செட் ஆகாது. ஒருத்தருக்கு செட் ஆகிற எக்ஸசைஸ் இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. ஸோ டாக்டர் எப்படி சொல்றாங்க, டாக்டர் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலும் நீங்க கண்டிப்பா பேக் பெயின் சரியாகும்.
மேம் இது தெரியாம இன்ஸ்டாகிராம்ல நிறைய இன்ஃபுளுசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலியா இதை செய்யுங்கள் அப்படின்னு பொத்தாமதோ சொல்லி விடுறாங்களே மேம். இல்ல சார், அப்படி பண்ணக்கூடாது. சோ உங்களுக்கு எங்க டேமேஜ் ஆயிருக்கோ அதை சரி பண்றதுக்கான எக்ஸசைஸ் தான் பண்ணணும். நீங்க போன்ல வர்றது எல்லா எக்ஸசைஸ் அப்படி கண்டிப்பா பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் தேவை, உங்களுக்கு எங்க டேமேஜ் ஆறு அது எப்படி சரி பண்ணணும் அதுதான் நீங்க செய்யணும். ஓகே. இப்போ முதுகுவலி போறதுக்கு உணவு முறைகளை மாத்திக்கணும்னா என்னென்ன உணவு முறைகளை மாத்திக்கணும், எது எடுத்துக்கணும்? உணவு முறை வந்து தானியங்கள்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய ஃபுட்ல ஆட் பண்ணிக்கணும் சார். கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம், சம்பா கோதுமை, பல வகையான நாட்டு அரிசி எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. ஓகே. மில்லட்ஸ் சொல்றீங்க நீங்க. மில்லட்ஸ் எடுத்துக்கலாம், தானியங்கள் எடுத்துக்கலாம். இந்த ராஜ்மா சொல்லுவாங்க, சோயா, என்னென்ன உங்களுக்கு ஒத்துக்குதோ, பார்லி தான் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துலயும் வந்து நீங்க ஒரு 100 கிராம்ஸ் போட்டு வறுத்துட்டு ஒரு கஞ்சி ப்ரிப்பரேஷன் ஆட்ட பண்ணிட்டு அந்த பவுடர் டெய்லியும் கஞ்சி காசி குடிச்சா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 2 வேளை குடிக்கலாம், காலையிலும் குடிக்கலாம், ஒரு ஈவினிங்கும் குடிக்கலாம். நீங்க அதே கஞ்சி மாவுலயே நீங்க வந்து ஒரு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நீங்க அடை மாதிரி தட்டி ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா அந்த ஹேபிட்லாம் நீங்க கொண்டு வந்தாலே உங்க ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்தாங்களே உங்களுக்கு வலியெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். இது வந்து ஒரு நாள் சாப்பிட்டோம் சரியாகணும் அப்படி கிடையாது. இதை செஞ்சு பாருங்க, ஒரு கண்டினியூஸா 6 மந்த் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா உங்க உடம்புல இருக்க சேஞ்சஸ்லாம் கண்டிப்பா சரியாயிடும். வலியெல்லாம் கண்டிப்பா குறைஞ்சிரும். அரிசி வந்து குதிரவாளி அரிசிலாம் ரொம்ப நல்லது. மாப்பிள்ளை சம்பா, குதிரவாளி அரிசி, சாமை, திணை, வரகரிசி நிறைய இருக்கு. யானை அரிசி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதெல்லாமே நீங்க வந்து நம்ம தேவையான இப்போ இன்னைக்கு இதை சாப்பிட்டோமா மறுநாள் வேற என்ன சாப்பிடணும் அந்த மாதிரி. கேரளா அரிசி டார்க் கலர் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப நல்லது. கேரளாக்காரங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. பெரிய மட்டை அரிசி அதெல்லாம் ரொம்ப நல்லது. சோ ஒரு நாளைக்கு ஒரு அரிசி சமைச்சு சாப்பிடுங்க மதியானத்துல. கருப்பு கவுனி அரிசி ரெகுலராவா வச்சுக்குங்க நீங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அது ரெகுலராகவே. அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, எல்லா தானியம் போட்டு வறுத்துட்டு கஞ்சி அரைச்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதை காசி நல்லா காசி நீங்க நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போட்டு குடிச்சிங்க, ரொம்ப நல்லது. இப்போ பால் குடிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலும்புகளுக்கு ரொம்ப வந்து பலம் கொடுக்குது, கால்சியம் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து பாலை தவிர்க்கிறாங்க, பால் சாப்பிட மாட்டாங்க, தயிர் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஏதாவது இருக்கா சார்? பால் வந்து ஒரு அளவுக்கு கண்டிப்பா வந்து லேடிஸ் பால் கண்டிப்பா அவசியமா தேவைப்படும், ஜென்ஸ் தான் தேவைப்படும். பால் எப்படி நம்ம நாட்டு பாலா யூஸ் பண்ணணும், அதுதான் அங்க. கண்டிப்பா பால் குடிக்கலாம். தயிர் வந்து டெய்லியுமே தயிர் எடுத்துக்கலாம். ஒத்துக்கிறவங்களுக்கு, அதாவது கோல்டு இல்ல எனக்கு நல்லா ஒத்துக்கணும், தாராளமா தயிர் வந்து 1 கப் டெய்லியும் சாப்பிடணும். நமக்கு உடம்புக்கு வந்து முக்கியமானது கால்சியம் தேவை. அதோட நமக்கு சன்லைட் முக்கியமா தேவை, விட்டமின் டி. வெறும் பால் மட்டும் குடிச்சு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்சர்வேஷன், சன்ரைஸ் அப்சர்வேஷன் இருக்காது, விட்டமின் டி நமக்கு கிடைக்காது. ஒரு 1/2 hour மேக்சிமம், ஒரு 1/2 hour காலையில, ஏன்னா காலையில பண்ற சன்ரைஸ் ரொம்ப நல்லது நமக்கு. 6:30 to 7:30 வாக்கிங் போக சொல்லிட்டு உங்களுக்கு அது கிடைச்சிரும். அதுல நீங்க வெயில நின்னீங்கனாலே உங்களுக்கு போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சார். ஓகே. சோ போன்ஸ் ஸ்ட்ராங் ஆனாலும் உங்களுக்கு அந்த பேக் பெயின் கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிடும். எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்ச் தான் இம்பார்ட்டன்ட். மேம் இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பேக் போன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க சுகப்பிரசவம் ஏற்படணும்னா அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது பேக் போன். இப்போ அது வலுவாகணும், பெண்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு வந்து பசலைக்கீரை எல்லாரும் சாப்பிடுறது தானே, அது கொடுக்கலாம். பசலைக்கீரை வந்து பருப்பு போட்டு, எப்போ வந்து நீங்க கீரை வெறும் கீரை சமைக்கிறதோட அது கூட நீங்க பருப்பு ஆட் பண்ணாதான் அதோட சத்தியத்தை வந்து ஜாஸ்தியா கிடைக்கும், தன்மை அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு. அதனாலதான் இந்த கூட்டு மாதிரி எல்லாம் கூட்டு மாதிரி எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பருப்பு கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் அதிகமா எடுத்தாலே பெண்களுக்கு, அந்த கர்ப்பிணி பெண்களுக்கான கால்சியம் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும். சோ அதுவே போதும். சரி, சில பேருக்கு தயிர் சாப்பிட்டா ஒத்துக்கணும், தயிர் சாப்பிடலாம். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அதுதான் ரொம்ப ரிச்சா இருக்கு கால்சியம். நெல்லிக்காயில கால்சியம் அதிகமா இருக்கு, அது சாப்பிடலாம். சோ ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் பால், இதை ஒரு நாளைக்கு ஒன்னும் டிஃப்ரெண்டா சாப்பிட்டுட்டே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. எல்லாத்தையும் ஒரே நாள் சாப்பிடாம, சோ இன்னைக்கு பூசணிக்காய் சாப்பிடுமா, நாளைக்கு கருவேப்பிலை புதினா போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். சோ உங்களுக்கு அதை கிடைச்சிரும். நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் ஆட்டு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இப்போ சில பேர் கால்சியம் வந்து எல்லாத்துலயும் இருக்கு சார், பச்சை மிளகாலே இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. நீங்க அதை கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே வந்தா போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு போன் ஸ்ட்ராங்கா இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்.
ஸ்பைன் தான் ஒருத்தங்களுக்கு முக்கியமானது. என்னன்னா ஸ்பைன் தான் ஒருத்தங்க ரொம்ப முக்கியம் லைஃப்ல. அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நமக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா டிராவல் விரும்பிகளா இருப்பாங்க, பைக்ல டிராவல் பண்ணுவாங்க, இல்ல வேலையாவே டிராவலாவே இருக்கும், பஸ்ல இந்த மாதிரி கார்ல பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க. வேற வழியே இல்லை, அவங்களால வந்து அந்த வேலை பண்ணிதான் ஆகணும்ன்ற போது அவங்களுக்கு பேக் பெயின் வரும். இது எப்படி தவிர்க்கிறது? வேலையும் விட முடியாது, அட் தி சேம் டைம் பேக் பெயினும் இருக்குன்ற போது இது எப்படி மேனேஜ் பண்றது? ஸோ இப்போ வந்து ஃபுட் வேலையை விட முடியாது. கரெக்டா நீங்க கேட்கறது. ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அந்த சாஃப்டா இப்போ பைக்ல போறாங்கன்னா அது பார்த்து நிதானமா போகலாம். இல்ல நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இதுதான் நமக்கு போட்டிருக்கு, நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும் பைக்லன்னா ஃபுட் ஹேபிட்ஸை மாத்துங்க. முதல்ல பிரண்டை எடுத்துங்க, பிரண்டை சட்னி, முடக்கத்தான் கீரை, அப்புறம் தூதுவளை, வெண்டைக்காய், இதெல்லாம் ரொம்ப 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 நல்லது. ரெகுலரா எடுத்துக்கிட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பேக் பெயின் வராது. ஓகே மேம், நீங்க வர்மா ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க. பேக் பெயின் எப்படி ரெடியூஸ் பண்றது நம்ம பார்த்தறலாமா? கண்டிப்பா சார். சோ இவருக்கு வந்து நான் முதுகுல வந்து வர்மா மசாஜ் கொடுக்க போறேன். லைட்டா நீங்க வந்து ரொம்ப லைட்டா டச் பண்ண மாதிரி கொடுங்க வர்மா மசாஜ். சூப்பர் டார்லிங், அப்படியே இருங்க. ஸோ வர்மா மசாஜ்ன்றது ரொம்ப பொறுமையா நீங்க பண்ணணும், அவசரப்படாம பண்ணணும். இது பாருங்க, சைட் இப்படி பண்ணணும். ஸோ வர்மா மசாஜ் பண்ண சொல்ல லைட்டா மெல்லமா பண்ணணும். இந்த சைட்ல 2 பக்கமும் இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. 6 டைம் பண்ணுங்க. திருப்பி இந்த பக்கம் ஒரு 6 டைம் பண்ணுங்க. அகைன் வந்து சைட்லாம் இப்படி பண்ணுங்க. ரொம்ப நடு சென்டர்ல வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, ஸ்லோவா பண்ணுங்க. இப்படி இப்படி ரொட்டேட் பண்ண மாதிரியே மேல லைட்டா ஃபெதர் டச்சா போகணும். இது பாருங்க, இங்க திருப்பி பாருங்க, அப்படியே லைட்டா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைட்டா இப்படி லைட்டா ரொட்டேட் பண்ணும். இந்த மாதிரி இடுப்பு வலிக்குதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மசாஜ் லைட்டா கொடுங்க, வர்மா மசாஜ் கொடுங்க. ஆயில் வந்து கரெக்டா அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா சரியாகும். இந்த மாதிரி ஹெல்த் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா ஹெல்த் டாக் வீடியோஸை பாருங்க. நன்றி, வணக்கம்.